இராமாயணத்தில் பலருக்கும் தெரியாத ஒரு மறைந்த நிகழ்வு இருக்கிறது. ஹனுமான் இலங்கைக்கு செல்வதற்கு முன் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. ஒரு குகை, ஒரு மாய உலகம், அதற்குள் சிக்கிக்கொண்ட வானரர்கள். ஆனால் அவர்களை காப்பாற்றியவர் யார் தெரியுமா? ஸ்வயம்பிரபா. இது வைனதேயா, நாம் அறியாத இதிகாச ரகசியங்களை உங்களுக்காக கொண்டு வரும் ஒரு பயணம். ராமரின் ஆணைப்படி சீதா தேவியை தேட வானரர்கள் பல நாட்கள் காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்தனர். அவர்கள் மிகவும் சோர்ந்து விடுகிறார்கள். பசி, தாகம், நம்பிக்கை இழப்பு. அந்த நேரத்தில் ஒரு குகை அவர்களின் கண்களில் படுகிறது. அவர்கள் அந்த குகைக்குள் நுழைகிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது இருள். ஆனால் அது ஒரு மாய உலகம். பொன்னான மரங்கள், அழகான நீர்நிலைகள், அமைதியான ஒளி. இந்த இடத்தில் ஒரு பிரச்சனை. வெளியே வர வழியே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு தபஸ்வினி தோன்றுகிறாள். அவள் ஸ்வயம்பிரபா. அவள் முகம் அமைதியாக உள்ளது. ஆனால் அவளின் சக்தி அளவில்லாதது. ஸ்வயம்பிரபா மெதுவாக பேசுகிறாள். இந்த குகை மாயாசுரன் உருவாக்கிய திவ்ய உலகம். அப்சரையான ஹேமாவுக்காக கட்டப்பட்டது. நான் இதை காக்கும் தபஸ்வினி என்றாள். வானரர்கள் தங்கள் கதையை சொல்கிறார்கள். ராமர், சீதா தேவி, ராவணன் என்று அனைத்தையும் கேட்ட பிறகு ஸ்வயம்பிரபா அவர்களுக்கு உணவு கொடுக்கிறாள், தண்ணீர் கொடுக்கிறாள், மீண்டும் உயிர்ப்பிக்கிறாள். பிறகு அவள் சொல்கிறாள், இந்த குகையிலிருந்து நீங்கள் தனியாக வெளியே செல்ல முடியாது. ஆதலால் நான் உங்களுக்கு வெளியே செல்ல உதவுகிறேன் என்றாள். அவள் தன் தபஸ் சக்தியை பயன்படுத்துகிறாள். ஒரே கணத்தில் அனைவரையும் வெளியே கொண்டு செல்கிறாள். அவர்கள் வெளியே வந்த இடம் கடற்கரை. அங்கே வந்து சேர்ந்ததும் அவர்கள் மீண்டும் கவலையில் மூழ்கிவிடுகிறார்கள். அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து ஒரு பெரிய நிழல் கீழே விழுகிறது. அது ஜடாயுவின் சகோதரன் சம்பாதி. அவர் அவர்களிடம் பேசிக்கொண்டு சீதாதேவி இலங்கையில் இருப்பதை தெரிவிக்கிறார். அந்த ஒரு தகவல் அனைத்தையும் மாற்றியது. வானரர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆனால் கடலை எப்படி கடக்க வேண்டும் என்பது பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்போது ஜாம்பவான் ஹனுமனை நோக்கி, உன் சக்தியை நினைவுகூர் என்றார். அவர் தனது உண்மையான வலிமையை உணர்கிறார். அடுத்த நொடியில் ஹனுமான் இலங்கைக்கு தாவ முடிவு செய்கிறார். ஹனுமானின் அந்த தாவுதலுக்கு முன் அனைத்திற்கும் காரணம் ஒரு அமைதியான உதவி. அவர்தான் ஸ்வயம்பிரபா. தெரியாமல் உதவியவர், வரலாற்றை மாற்றியவர். இப்படி இன்னும் பல மறைந்திருக்கும் இராமாயண ரகசியங்களை அறிய வைனதேயாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.